Hi students, welcome to NEET Operastics. First of all, எக்கச்சக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ் எஸ்டர்டே இருந்து மெசேஜ் பண்ணுறது என்னென்ன ஆனால் தமிழ்நாட்டில் 600 ப்ளஸ்ங்கிறது 1000+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களாம்ல. ஸோ எந்த அளவு கட் ஆஃப் இருக்கும்? அப்போ பிசி கட் ஆஃப்லாம் வந்து நியர்லி பார்த்தீங்கன்னா 560 570 இருக்குமா அப்படின்னு தான் கேட்டிங்க. ஸோ அதுக்கான ஃபுல் கிளாரிஃபிகேஷனாக தான் இந்த வீடியோ நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கான லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நீட் 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நீட் 2027 வாட்ஸ்அப் ப்ரிப்பரேஷன் குரூப் இருக்குது, அதை கிளிக் பண்ணி குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்பயும் சொல்கிறேன், நீட் 2027க்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். கவுன்சிலிங்லாம் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா 3 to 4 month கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரியில் நீங்கள் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க அப்படின்னா கையை பிடிச்சி உங்கள் ஸ்டூடெண்ட்ஸும் உங்கள் பிள்ளைகளை கூட்டு போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். ஸோ கரெக்டாக என்னோட நோட்ஸை மட்டுமே A to Z ஃபாலோ பண்ணாங்கனாலே போதும். வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே தேவையில்லை. ரீநீட் 2026ல் கிரியேட் பண்ண அந்த ஹிஸ்ட்ரி 45 கொஷின்ஸ்க்கு 43 கொஷின்ஸ் டைரக்ட்லி ஃப்ரம் அவர் நோட்ஸ் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நீட் 2027 நான் கிரியேட் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக வந்து பிலீவ் பண்ணி உங்கள் பொண்ணோ பையங்களையோ கரெக்டாக என்னோட ட்ராக்கில் வந்து படித்தாங்கனாலே போதும். வேறு எக்ஸ்ட்ரா வேறு எதுவுமே தேவை கிடையாது. ஸோ திருப்பி அதான் சொல்கிறது. ஓகே, ஸோ ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க கெமிஸ்ட்ரி பேட்சில் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ணணும் சார், டெஸ்ட் சீரிஸ் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கால்ஸ் மூலியமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஓகே, ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆந்திர பிரதேஷ்க்கான மெரிட் லிஸ்ட் வந்துருச்சு அண்டு கர்நாடகான மெரிட் லிஸ்ட் வந்துருச்சு. மெரிட் லிஸ்ட் மீன்ஸ் அப்படின்னா என்னன்னா என்டிஏ வந்து அந்தந்த ஸ்டேட்டுக்கு கொடுக்கக்கூடிய மெரிட் லிஸ்ட். அது வந்து ரேங்க் லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணக்கூடாது, மெரிட் லிஸ்ட்டாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, அதில் வந்து எத்தனை பேர் வந்து 600க்கு மேலே, எத்தனை பேர் 550க்கு மேலே, எத்தனை பேர் வந்து 500க்கு மேலே அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன்ஸ் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப நம்மளுக்கு 600+ அப்படிங்கிறது வந்து கர்நாடகாவில் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா 500+ தான் இருந்தாங்க. 500+ தான் வந்து நம்மளுக்கு 600 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணவங்க இருந்தாங்க. 600 மேலே மார்க் ஸ்கோர் பண்ணவங்க 500+ தான் இருந்தாங்க. ஆந்திராவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி 324 மெம்பர்ஸ் தான் இருந்தாங்க. 324 மெம்பர்ஸ் தான் நம்மளுக்கு எங்கே இருந்தாங்க, ஆந்திராவில் இருந்திருக்காங்க. ஓகேவா? ஓகே, பட் ஆந்திராவில் பார்க்கும்போது 500 to 600 இருந்த ஸ்டூடெண்ட்ஸ், 500 to 600 இருந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2508. ஓகேவா? ஸோ இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளோனே இருக்கும்? கண்டிப்பாக தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக 800 to 1000க்குள்ளே கண்டிப்பாக 600+ ஸ்கோர் பண்ணவங்க இருப்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு அகாடமிலையும் 120 பேர் 130 பேர் வந்து 600+ அப்படிங்கிறத ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே ஆந்திரா அண்டு கர்நாடகா விட தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது அதிகம். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 33,205 தான் குவாலிஃபிகேஷன் ரேட். பட் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 65,000+ கிட்ட வந்து குவாலிஃபிகேஷன் ரேட் இருக்காங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக 600+ அப்படிங்கிறது நியர்லி 800 ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 1000 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே டெஃபினட்டாக இருப்பாங்க. ஸோ 600+ அப்படிங்கிறது ஏன்னா சிங்கிள் இன்ஸ்டியூட்லேயே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 157 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்தாங்க, 157 பேர்த்துக்கிட்ட இருந்தாங்க நாங்கள் பார்த்த ஒரு இன்ஸ்டியூட்டில். ஸோ இதே மாதிரி த்ரூ அவுட் தமிழ்நாட்டில் எத்தனையோ இன்ஸ்டியூட்டில் மினிமம் 10 40 50 இப்படின்னு கால்குலேட் பண்ணாலும் கூடமே 800+ அப்படிங்கிறது நியர்லி வந்துடும். கண்டிப்பாக 800+ 600+ ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ இதனால வந்து நம்ம ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃபில் அஃபெக்ட் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாது. நான் ஒவ்வொரு டைம் சொல்லிட்டு இருக்கிறது தான், ஓசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக 565+ அப்படிங்கிறது இருந்தே ஆகணும். ஸோ அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நீலகிரி இல்லைனாச்சும் கிடைக்குமா அப்படிங்கிறத ட்ரை பண்ணலாம். பிசி கேட்டகரி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா 540 to 545 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ண கட் ஆஃப் தான் நான் இப்பயும் சொல்கிறேன். ஸோ இந்த ரேஞ்சில் இருந்தாலே ஈஸியாக கிடைக்கும். பிசிஎம் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 535+ அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. எம்பிசி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 530 or 525+ அப்படிங்கிறது கண்டிப்பாக வேணும். இந்த ஸ்கோர் இருந்தால் தான் கண்டிப்பாக நம்மளுக்கு நீலகிரி நாச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். எஸ்சி கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா 470 to 475
470 to 475 கண்டிப்பாக இருக்கணும். ஸோ கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கு. எஸ்சிஏக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 440. ஸோ எஸ்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி 450 சம்திங் இருக்கணும். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரிக்கும் மேபி டிக்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது கட் ஆஃப். ரிமைனிங் கேட்டகரிக்கு நான் சொன்ன கட் ஆஃபில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சேஃபாக இருக்கீங்கன்னு அர்த்தம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு. ஸோ இந்த 600+ ஸ்கோர் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் 1000+ அப்படிங்கிறத பற்றி நீ ஒரி பண்ணவே பண்ணாத. ஸோ உனக்கான ரூட்டை அப்படிங்கிறது உனக்கான கட் ஆஃபை நான் டிட்டர்மினேஷன் பண்ணிட்டேன். ஸோ இந்த கட் ஆஃபில் இருந்தீங்க அப்படின்னா யூ வில் சேஃப். ஓகேவா? சேஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறீங்கன்னு அர்த்தம். ஸோ இப்பயும் சொல்கிறது என்னென்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பேரண்ட்ஸ் வந்து சார் நான் கவுன்சிலிங்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, என் பொண்ணுக்கு வந்து கெமிஸ்ட்ரி வீக்காக இருக்குது, ஃபிசிக்ஸ் வீக்காக இருக்குது, சம் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறாங்க 3 சப்ஜெக்ட்லேயுமே வந்து கம்மியாக தான் வந்து மார்க் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன், என்னோட ஒரு அனுபவத்தில் சொல்கிறேன், கவுன்சிலிங்காண்டி வெயிட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நியர்லி 3 மந்த் சாலிடாக திங்காமல் முங்காமல் போகும். ஸோ 3 மந்த் கிட்டத்தட்ட இப்போ ஆகஸ்ட்டு 15க்கு மேலே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஆகஸ்ட் 15லேருந்து செப்டம்பர் 15, செப்டம்பர் 15லேருந்து அக்டோபர் 15, அக்டோபர் 15லேருந்து நவம்பர் 15 வரையுமே உங்களுக்கு சாலிடாக ஸ்ட்ரே வேக்கன்சி வரையும் 3 மந்த் உங்களுக்கு வந்து சாலிடாக போயிடும். ஸோ நான் ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் பார்க்குறேன், ஃபஸ்ட் ரவுண்டு மட்டும் நீங்கள் பார்க்குறதுக்கே 1 மந்த் போகுது. ஆகஸ்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் போயிடும். 1 மந்த் சாலிடாக ஆகஸ்ட்டில் போயிடும். ஸோ அந்த ஆகஸ்ட் மந்த்துங்கிறது வந்து இன்டர்மீடியட் மந்த்து. இந்த மந்தில் ஓரளவுக்கு நீங்கள் போர்ஷன்ஸை கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு அது ஃபைனல் ரிவிஷனில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரிக்கு ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் யாரும் திங்க் பண்ணணும்னு தேவையில்லை, நான் இருக்கேன். நீட் டாப்பர் ஸ்டிக்ஸ் உங்கள் கூட இருக்கும். ஸோ இப்பயும் சொல்கிறேன், கெமிஸ்ட்ரி கோர்சஸ் அப்படிங்கிறதுல நான் வந்து 45 அவுட் ஆஃப் 45 எடுக்க வைக்கிறது என்னோட கடமை. ஸோ என் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும். ஸோ அப்போ தான் என்னால் உங்களை கைட் பண்ண முடியும். ஸோ ஒவ்வொரு டைம் கைட் பண்ணி நீங்கள் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஈஸியாக அந்த ஸ்கோர் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ரீநீட் 2026ல் 160+ அப்படிங்கிறத 107 மெம்பர்ஸ் எடுக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆன்லைன் கோர்சஸில் ஆஃப்லைனில் எடுக்க வைக்கலாம், ஏன்னா டேரெக்டாக இன்ட்ராக்ட் ஆகிறாங்க, எடுக்க வைக்கலாம். பட் ஆன்லைன் எடுக்க வைக்கிறது அவ்வளோ பெரிய ஈஸியான காரியம் கிடையாது. ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டை நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்பயும் சொல்கிறேன், ரீநீட் 2026ல் பண்ண ஒரு ஹிஸ்ட்ரியை திருப்பி ரீக்ரியேட் போகிறேன். ஸோ 45 அவுட் ஆஃப் 45 கொஷின்ஸுமே டேரெக்டாக என்னோட நோட்ஸ்லேருந்து தான் வரப்போகுது. நான் சொல்லிக் கொடுக்குறத மட்டும் A to Z தெளிவாக படிங்க. அதே மாதிரி தான் ஃபுல் கோர்சஸ். பயாலஜியில் நான் என்ன டீகோட் பண்ணி காமிக்கிறேன், ஒவ்வொரு டீகோடிங்குமே அவ்வளோ நீட்டில் பார்க்கக்கூடிய அந்த லைன் எல்லாமே அப்படியே இருக்கும். நான் ரீநீட்டுக்கு யூடியூப்லேயே நான் கிளாஸஸ் எடுத்தேன், பயாலஜிக்கு டீகோடிங். எத்தனையோ கொஷின்ஸ் அப்படியே வந்துருந்துச்சு. ஸோ வேணும்னா நான் ப்ரூஃப் கூட காமிக்கிறதுக்கு ரெடி. ஸோ ஆல்ரெடி நான் ப்ரூஃப் எத்தனையோ வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஸோ ஒவ்வொரு வீடியோலையும் காமிக்கக்கூடாதுங்கிறக்காண்டி தான் இருக்கேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல. ஸோ பயாலஜி எப்படி படிக்கணும், எது அசஸ்மெண்ட் ரீசனாக வரும், எது ஸ்டேட்மெண்ட் கொஷின்ஸாக வரும், எது டேரக்ட் கொஷின்ஸாக வரும் அப்படிங்கிறது ஒரு நிறையா ப்ரொசீஜர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் தெரில. ஏனோ NCERT எடுத்தோம், ரீட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி தான் போகிறீங்க. ஸோ அப்படி இருக்கவே கூடாது. இப்போ சொல்கிறேன், ரீநீட் 2026ல் 600+ அப்படிங்கிறது 1000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது. நீட் 2027ல் கண்டிப்பாக அந்த 600+ங்கிறது 2000 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த 2000க்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா கரெக்டாக நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். A to Z நான் கொடுக்குற கைடன்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ வேறு எதுவுமே தேவையே கிடையாது. ஏன்னா நான் படித்ததை அப்படியே உங்களுக்கு கைட் பண்ண போகிறேன். ஸோ அவ்வளோதானே தவிர மற்ற எதுவுமே கிடையாது. நான் படித்தது தான் இத்தனை வருஷமாக உங்களுக்கு கைட் பண்ணேன். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அந்த மெடிக்கல் காலேஜஸ்க்கு போயிருக்காங்க. ஸோ இப்போவும் சொல்கிறேன், 2027க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இப்போவே கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோ. கோர்ஸில் கண்டிப்பாக நான் ஜாயின் பண்ண போகிறேன் சார், என்னை கைட் பண்ணுங்கள் சார், கெமிஸ்ட்ரியில் 180 அவுட் ஆஃப் 180 நான் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், எனக்கு ஆசை இருக்குது 180 அவுட் ஆஃப் 180 எடுக்கணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூகுள் ஃபார்ம் இருக்குது, அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. சார் எனக்கு ஃபுல் கோர்சஸ் வேணும், பயாலஜியில் டீகோடிங் ஆல்சோ எனக்கு வேணும், ஃபிசிக்ஸில் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் வச்சு எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணணும் அதுவும் வேணும்னாலும் ஃபுல் கோர்சஸ்க்கும் கீழே கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 600+ 1000 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க, 800 ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத நினச்சி நீ ஃபீல் பண்ணாத. ஸோ உனக்கான 92.5%க்கான கட் ஆஃப் வந்து இந்த இதாவாக தான் இருக்கும். ஸோ ஆந்திர பிரதேஷ் கர்நாடகாவை கம்பேர் பண்ணாத. ஆந்திர பிரதேஷில் தமிழ்நாட்டில் பாஸ் பர்சன்டேஜ் பாஸ்
கேண்டிடேட்டை விட 66,000 சம்திங் இருக்காங்க தமிழ்நாட்டில். அதில் பாதிக்கு பாதி தான் 33,000 தான் ஆந்திர பிரதேசில் இருக்குது. ஸோ அப்போ பாதிக்கு பாதிங்கும் போது ஆந்திர பிரதேசில் 324ன்னு வச்சாலும் கூட அதை டபுள் ஆக்குங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஒரு 700 to 800 கண்டிப்பாக வந்துடும். ஸோ ஓகேங்களா. ஸோ கண்டிப்பாக தமிழ்நாட்டில் 600+ ஸ்கோர் பண்ணவங்க 800 to 1000குள்ளே கண்டிப்பாக இருக்கிறதுக்கு இருக்குது. ஸோ மினிமம் 800 இருப்பாங்க, மினிமம் 800 இருப்பாங்க. ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு கட் ஆஃப் அப்படிங்கிறது ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ எதை பற்றி ஒரி பண்ணாத, எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஸோ நான் சொன்ன கட் ஆஃப்ல இருந்தீங்கன்னா யூ வில் சேஃப். ப்ரைவேட் காலேஜஸ் ஆல்சோ நான் சொல்கிற கட் ஆஃப்ல இருந்தீங்கனாலே யூ வில் சேஃப் தான். ஓகேங்களா. ஸோ அதுவே போதுமானது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி நான் என்ன கட் ஆஃப் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி ப்ரிடிக்ட் பண்ணதை வச்சு நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சொன்ன எல்லாமே வந்து ஞாபகத்தில் வச்சு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.